வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மாதம் பிறந்ததிலிருந்து அழிவுகள், யுத்தம் என்ற வார்த்தைகளையே கேட்டு பழக்கப்பட்டு போய் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உலகம் அப்படியாக யுத்த மேகம் பூண்டு காணப்படுகிறது. எந்த வழியில் என்ன நடைபெறும் என்பது தெரியாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட இடங்களில் எங்கள் உறவுகளும் இருக்கிறார்கள். அது மத்திய கிழக்கு நாடாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், அல்லது இஸ்ரேலாக இருக்கலாம். இங்கு கூட எங்கள் இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற வழியில் எந்த பக்கம் தாக்குதல் நடந்தாலும் எங்களுக்கு அவை ஒரு பேரிடியாகத்தான் இருந்து வருகின்றன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக பிந்திய தகவல்களோடு உங்களை சந்திக்கப் போகிறேன். யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். தற்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவல் ஒன்றின் அடிப்படையிலே அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரானிய படைகளால். இதனால் உலக நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட போகிறது, இலங்கையிலே எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட போகிறது என்று சொல்பவர்கள் அடிமுட்டாளாக இருக்க போகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது அமெரிக்காவுக்கான தாக்கத்தை தான் ஏற்படுத்த போகிறது. அது தவிர இங்கிருந்து இலங்கைக்கு எந்த விதமான எரிபொருளையும் கொண்டு செல்வதில்லை. அமெரிக்கா இலங்கைக்கான எந்த ஒரு எண்ணெயையும் விநியோகிப்பதில்லை. அமெரிக்காவிற்கு ஒரு தட்டுப்பாடு வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் பாரியோர் எண்ணெய் கப்பல் இன்றைய தினம் புரட்சியாளர்களால் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றால் அமெரிக்காவுக்குத்தான் பாதிப்பு ஏற்பட போகிறதை ஒழிய இலங்கைக்கு பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கப் போகிறது என்றும் இன்றைய தினம் இலங்கைக்கு ஒரு அறிவிப்பு விடப்பட்டிருந்தது. இந்த கேன்களிலே பெட்ரோலை சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்த வழியில் இன்றைய தினம் இந்த வரிசையில் நின்ற பெட்ரோலுக்கு வரிசையில் நின்ற மக்களது தொகை குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த வரிசைகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் இலங்கை ஒரு காலமும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து பெட்ரோலை கொள்வனம் செய்வதில்லை. இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து தான் பெட்ரோலினை கொள்வனவு செய்கிறது. எனவே இலங்கைக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் அரசாங்கமும் அவை தொடர்பாக அறிவித்திருக்கிறது. எங்களிடம் கையிருப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் முந்தி அடித்துக்கொண்டு இந்த பெட்ரோலை வேண்டி சேமித்து வைத்து அவற்றால் ஏற்பட போகின்ற இழப்புகள் பாரியனவாக இருக்கப் போகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், உலகத்தின் 25% எண்ணெய் நகர்த்துகின்ற செயற்பாடு இந்த ஹார்மோஸ் என்று சொல்லப்படுகின்ற கால்வாய் ஊடாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹார்மோஸ் என்று சொல்லப்படுவது உலகத்திலே இருக்கின்ற நாடுகளுக்கான 25% எண்ணெய் கடத்துகின்ற ஒரு பாதையாக இருக்கிறது. எனவே இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. 2 நாட்களாக இந்த பாதை மூடப்பட்டு விட்டன. எனவே இந்த பாதை மீது பயணித்த அந்த கப்பல் தான் இப்பொழுது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுபடியாக இருக்கின்ற இந்த வேளையில் இஸ்ரேலுக்குள் என்ன நடைபெறுகிறது என்பனவற்றை பார்த்தால் இஸ்ரேலில் இருக்கின்ற அந்த மக்கள் இப்பொழுது பெரியதொரு யுத்தத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பாரியோர் யுத்தம் தங்கள் மீது மூலப்போகிறது என்பதை இஸ்ரேல்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலும் அதற்குரிய தயார்படுத்தலை மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட இராணுவ துருப்பினர் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஈரான் என்று சொல்லப்படுகின்ற நாடு எப்பொழுதும் தங்களுக்கு எதிராக இருக்க போகிறது. எனவே இந்த நாட்டின் மீது தாங்கள் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும், எனவே இந்த தாக்குதலின் பின்னணி பல்வேறுபட்ட அழிவுகளை ஏற்படுத்த போகின்றன, பல நாட்களை கொண்டு செல்ல போகின்றன என்பது தொடர்பாக இஸ்ரேலுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற கருத்து கணிப்புகள் அப்படியாக இருப்பதாக இஸ்ரேலிய பத்திரிகைகள் இப்பொழுது செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களது உயரிய தலைவர் இறந்துவிட்டார் என்பதோடு இந்த நாடு அடங்கிவிடும் என்றே பல்வேறுபட்ட கனவுகளை கண்டிருந்தது அமெரிக்கா. ஆனால் அவற்றுக்கு வேறு விதமாக மக்கள் இப்பொழுது அங்கே புரட்சியில் மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகள் அதற்கு எதிரானவையாக இருந்து வருகின்றன. ஒரு சில மக்கள் அவரது இறப்பை கொண்டாடினாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் தங்கள் தலைவர் இறந்துவிட்டார் என்பது போன்று துக்கத்திலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதேவேளை பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவின் அலுவலகம் மீது ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அரபு செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் இதனால் என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரை அறிய கிடைக்கவில்லை. எனவே இவை தொடர்பாக இந்தியாவிலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகைகளும் செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றன. ஆனால் ஈரானிய பத்திரிகைகள் தான் இவற்றை முன்னுரிமை கொடுத்து வெளியிட்டு வருவதை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இஸ்ரேலின் ஊடகங்கள் தணிக்கை செய்யப்பட்டு இருக்கின்றன.
எந்தவித தகவலையும் வெளியிடாத வண்ணம் அவை மூடி மறைக்கப்பட்டு இருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக அங்கே என்ன இடம்பெற்றிருக்கிறது, என்ன அழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன, என்ன இழப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான செய்திகளை வெளியுலகம் அறிந்து கொள்ள முடியாத வகையிலே எல்லாமே முடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே ஈரானிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த தாக்குதல்கள் காரணமாக இறந்தவர்களது எண்ணிக்கை 550 தாண்டி இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இஸ்ரேல் ஈரானின் தெஹ்ரான் பகுதி மீது ஏவிய ஏவுகணைகளில் ஒன்று சிறுவர் பூங்கா ஒன்றின் மீது விழுந்து வெடித்திருக்கிறது. இதனால் ஏற்பட்ட சேத விவரங்களும் இதுவரை தெரியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அது தவிர பல்வேறுபட்ட ஏவுகணைகள் இப்பொழுது இஸ்ரேலிலிருந்து ஈரானை நோக்கி ஏவப்பட்டு கொண்டே இருப்பதாக தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் ஈரான் திரும்பவும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய தினம் ஏவப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட ஏவுகணைகளில் ஒன்று இன்றைய தினம் ஜூத வழிபாட்டு ஸ்தலம் ஒன்றின் மீது விழுந்து வெடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதிலே 9 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்கிற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது இந்த இடத்தை பார்வையிட்டிருக்கின்ற ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் என்ன செய்திருக்கிறார் என்றால் 500 கிலோ எடையுள்ள ஏவுகணைகளை பாவித்து ஈரான் தங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் எல்லாம் இப்பொழுது ஷெல்டர்களுக்குள்ளே போய் பதுங்கி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நேரமும் எங்கே வெடி சத்தம் கேட்கும் என்பது போன்று மக்கள் ஒருவித அச்ச நிலைமையிலே காணப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் உங்கள் பலருக்கு எங்கள் நினைவுகளும் வந்து போகும். எங்கள் பகுதிகள் மீதும் குண்டுகள் விழுந்திருக்கின்றன, எங்கள் சிறுவர்களது பாடசாலைகள் மீதும் குண்டுகள் விழுந்திருக்கின்றன, எங்கள் பகுதிகளில் நாங்கள் உலாவித்திருந்த இடங்களில் எப்பொழுது செல் விழும், எப்பொழுது குண்டு விழும், எப்பொழுது கிபிர் வந்து தாக்குதல் நடத்தும் என்பது தெரியாது தவித்திருந்த ஒரு காலம் இப்பொழுது பலருக்கு நினைவில் வந்து செல்லும் என்று நினைக்க தோன்றுகிறது. இஸ்ரேலிலே இந்த குழந்தைகள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்ட விவகாரம் இப்பொழுது ஊடகங்களிலே பெரிதாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. காசாவிலே பலர் கொல்லப்பட்ட போது பல்வேறுபட்ட ஊடகங்கள் அந்த செய்திகளை சொல்ல மறுத்து தெரிவித்திருந்தன. ஏதோ இனம் தெரியாத ஒரு இடத்தில் தாக்குதல் நடைபெற்றதாகவே பல்வேறுபட்ட ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற வேளையில் எங்கள் நிலைகள் மீண்டும் எங்களுக்கு ஞாபகம் வந்து செல்கின்றன. பொக்ஸ் அடிக்கப்பட்ட ஒரு பூமிக்குள்ளே மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது இந்த செய்திகள் எல்லாம் வெளியுலகத்துக்கு செல்லாதவாறு அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச செய்தி தணிக்கையை மேற்கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம். ஈரான் இப்பொழுது என்ன செய்கிறது என்று சொன்னால், ஈரானும் தனது சுயநினைவை இழந்து இப்பொழுது தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தங்களது பெரும் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் அவற்றுக்கு பழிவாங்குகின்ற நடவடிக்கையாக அருகில் இருக்கின்ற அரபு நாடுகள் மீதும் அரபு நாடுகளிலே இருக்கின்ற அமெரிக்கா தளங்கள் மீதும் தாக்குதலை நடத்துகின்றோம் என்ற போர்வையிலே பல்வேறுபட்ட தாக்குதல்களை ஈரான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இப்பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலை அங்கே உருவாகி இருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியா அந்த தாக்குதலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்றும் தீ பரவுவதை தடுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட மக்கள் மத்தியிலே ஒரு அச்ச நிலை உருவாகி இருப்பதை இப்பொழுது காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. மக்கள் மனங்களில் ஒரு பதட்டம் ஏற்பட்டிருப்பதை யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. சவுதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் காரணமாக அங்கே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் உலக எண்ணெய் விநியோகத்திலே பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எண்ணெய் வளங்கள் நிறுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ மில்லியன் கணக்கான எண்ணெய் இந்த இடத்திலே சுத்திகரிக்கப்பட்டு பரல்களில் ஏற்றப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இந்த எண்ணெய் இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே பார்க்கப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. என்னென்று சொன்னால், அருகே இருக்கின்ற அரபிய நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களைத்தான் தேடி தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி வந்த ஈரான் எதற்காக இவ்வாறு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதலை மேற்கொண்டது என்பது தொடர்பான விமர்சனங்கள் இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் இன்றைய தினம் சவுதி அரசாங்கம் ஒரு அறிவித்தலை விட்டிருந்தது. என்னவென்று சொன்னால், ஈரானை கோபப்படுத்துகின்ற வகையிலே எந்தவிதமான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று பிராந்திய அரசுகளுக்கு சவுதி ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறது. ஆனால் கதை வேறு விதமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஈரான் மீதான தாக்குதலுக்கு சவுதி தான் அமெரிக்காவிற்கு அழுத்தத்தை கொடுத்தது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னவென்று சொன்னால், அருகே இருக்கின்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஈரான் அரசு மேற்கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் தொடர்பாக. இப்படி இருக்கின்ற இந்த வேளையிலே சவுதி ஒருபடி கீழே இறங்கி இப்பொழுது தன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாட்டை காணக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சவுதியிலே இருந்துதான் பல்வேறுபட்ட எண்ணெய்கள் சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதனால் சர்வதேச சந்தைகளிலே எண்ணெயினுடைய விலை ஏற்றுமதி பாதிப்படையும் என்று சொல்லப்படுகிறது. இதுபடியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை பக்கம் வருவோமாக இருந்தால், இலங்கையில் இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த ஈரானிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த இழப்புகள் தொடர்பாக இலங்கை எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. மேற்குலகு போன்று இதுவும் மௌனம் காத்து வருகிறது என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மஹிந்த ராஜபக்ச ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட வேளையிலே மேற்குலகு இவற்றிலே தலையிட்டு இவை தொடர்பான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்குலகம் என்று அவர் தெரிவிப்பது அவர் ரஷ்யாவை குறித்திருக்கிறார் என்பது போன்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவும் இப்பொழுது மௌனம் காத்து வருவதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அதே வேளையில் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இறையாண்மை உள்ள ஒரு நாடு, அதாவது இலங்கை போன்ற ஒரு நாட்டால் இவ்வாறான தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக ஈரான் மீது இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும், ஏன் இவை தொடர்பாக இலங்கை அரசாங்கம் ஒரு தகவலை வெளியிடவில்லை என்பது போன்றும் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை இவரும் குற்றம் சுமத்தி இருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து இலங்கை எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில்லை. அது நான் முன்னரும் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இலங்கைக்கு வருகின்ற எண்ணெய் கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு போகின்ற எண்ணெய் கப்பல் இப்பொழுது தாக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறேன். அதே போன்று இலங்கைக்கு வருகின்ற எண்ணெய் கப்பல்கள் ஒரு சில தாக்கப்படுமாக இருந்தால் இலங்கை போன்ற நாடுகளால் அந்த பொருளாதார இழப்புகளை சமாளிக்க முடியுமா என்பது போன்று ரணில் விக்ரமசிங்கா கேள்வி எழுப்பியிருக்கிறார். உண்மையிலே அது ஒரு கேள்வி, அது ஒரு அர்த்தப்பட்ட கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இலங்கை இருக்கின்ற இந்த நிலைமையில் இவ்வாறான ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அதை தாங்குகின்ற சக்தி இலங்கையிடம் இருக்கிறதா என்பது போன்று இப்பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே பொருளாதாரத்திலே ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற ரீதியில் சஜித் பிரேமதாசாவும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், பூகோள ரீதியாக இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், எனவே இவை தொடர்பாக ஒரு சுமூகமான நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்பதாக சஜித் பிரேமதாசாவும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதேவேளை முஸ்லீம் காங்கிரஸைச் சேர்ந்த ரவுஃப் ஹக்கீம் ஒரு அறிக்கை ஒன்றினை விட்டிருக்கிறார். இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், இலங்கை அரசாங்கம் இவை தொடர்பாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவும் அவரும் தனது பங்குக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே மக்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டிலே இந்த போக்குவரத்துகள் தடைப்படுமாக இருந்தால் பொருளாதாரத்திலே ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட வரிசைகளில் நின்ற மக்கள், அவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள், பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு பாதிப்பு ஏற்படுமா என்கின்ற பயத்தில் தான் மக்கள் இப்பொழுது அச்சம் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் இலங்கைக்கான இறக்குமதிகள் பாதிக்கப்படும். அதே வேளையில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பல்வேறுபட்ட பொருட்களுக்கான ஏற்றுமதியும் நின்று போகும். உதாரணமாக தேயிலை, ஆடைகள் போன்றன நிறுத்தப்படலாம் என்கின்ற ஒரு அச்ச நிலைமையும் காணப்படுகிறது. இப்படியே போனால் இலங்கையில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு இலங்கை படு பாதாள குழிக்குள்ளே தள்ளப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பது போன்று எதிர்க்கட்சிகள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதத்திலே இன்றைக்கு நலிந்த ஜெயதிச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், அதாவது பத்திரிகையாளர் பலர் அவரிடம் கேள்விகளை கேட்டிருக்கிறார். இறந்து போயிருக்கின்ற இந்த தலைவருக்கு நீங்கள் ஏன் அஞ்சலி செலுத்தவில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். முன்ன நாள் ஜனாதிபதிகள் எல்லாம் அவரோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவாக இருக்கட்டும், அல்லது சந்திரிகாவாக இருக்கட்டும், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் அவரோடு மிகுந்த நெருக்கத்தில் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் பல்வேறுபட்ட உதவிகளை இலங்கைக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த யுத்த காலத்தில் போது இலங்கைக்கு அவர்கள் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே இவை தொடர்பாக ஏன் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் மௌனம் காத்து வருகிறது என்பது தொடர்பான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் தெரிவித்திருக்கிறார், அரசாங்கம் எப்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதற்குரிய தருணத்திலே அதற்குரிய வேலைகளை செய்யும் என்பது போன்று
தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு வதந்தி போன்றுதான் அது பரவி கொண்டிருந்தது. என்னவென்று சொன்னால், இலங்கையிலே அமெரிக்கா கப்பல்கள் வந்து தடுத்து நிற்கப் போகின்றன, எண்ணெய் நிரப்பிக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்ல போகிறார்கள் என்ற ஒரு வதந்தி உலாவிக் கொண்டிருந்த அந்த வேளையில் இவை தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திடம் எந்த விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்பது போன்றும் இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இந்த கேள்விகள் கேட்கப்பட்ட வேளையில் இலங்கை அரசாங்கத்தால் அவை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் இவ்வாறான ஒரு நிலைமை இலங்கையில் ஏற்படுமாக இருந்தால், அமெரிக்கா கப்பல்களோ அமெரிக்க விமானங்களோ வந்து இலங்கையிலே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு திரும்பி செல்வார்களாக இருந்தால், இப்பொழுது வளைகுடாவிலே ஏற்பட்டிருக்கின்ற அதே பாதிப்பு போன்று இலங்கைக்கும் ஏவுகணைகள் வீசப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. வளைகுடா நாடுகளில் இருப்பது போன்று எதிர்ப்புகள் இலங்கையிலே இல்லை. வருகின்ற ஏவுகணைகளை தடுப்பதற்குரிய எதிர்ப்பு ஏவுகணைகள் எல்லாம் அவர்கள் பூட்டி வைத்திருக்கிறார்கள். இலங்கை போன்ற நாடுகளில் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமாக இருந்தால் இலங்கையை முற்றுமுழுதாக அழிந்துவிடும் என்பதுதான் இப்பொழுது பலரது கருத்தாக இருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.